குட் மார்னிங் எவ்ரிவன். இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 10th January 2026. தினமணியில் இருக்கிற சில முக்கியமான நியூஸஸ் பார்க்கலாம். நேற்று நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, மாபெரும் கனவு திட்டம் விரைவில் அறிவிப்பு, உங்கள் கனவை சொல்லுங்கள் சொல்லிட்டு ஒரு திட்டம் வந்து நேற்று நம்ம ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய கனவு திட்டம் ஒன்று விரைவில் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஸோ இந்த கனவு திட்டம் வந்து தன்னார்வர்களை கொண்டு அந்த உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டம் தன்னார்வர்களை தேர்ந்தெடுத்து வீடு வீடாக போய் சென்று அவங்களுக்கு ஒரு அட்டை வழங்கி டிஜிட்டலைஸ் பண்ணி டிஜிட்டல் வடிவில் அவங்க அந்த கருத்துக்களை தெரிவிக்கலாம். என்ன கனவு இருக்குது உங்களுக்கு, என்ன மாதிரி அரசு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ இதை ஒரு டார்கெட்டாக எடுத்துகிட்டு 2030 ஆண்டுக்குள்ளே இதை தொலைநோக்கு பார்வையாக கொண்டு அதை செயல்படுத்த போகிறாங்க. சரிங்களா? ஓகே, இதை பற்றி பேசியிருந்தாங்க. என்ன ஊருன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. திருவள்ளூர் மாவட்டம் பாடியநல்லூர். ஓகே, பொன்னேரி வட்டத்தில் இருக்கிற பாடியநல்லூர். ஓகே, அடுத்த ஒரு சின்ன நியூஸ் என்னென்னா, ஜனவரி 28 முதல் ஏப்ரல் 20 வரை பட்ஜெட் கூட்டத்தொடர். மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு. ஸோ நமக்கு ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். ஸோ எப்பவுமே 2 கூட்டத்தொடர் நடக்கும் பார்லிமெண்ட்டில். 3 கூட்டத்தொடர்கள் நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து பட்ஜெட்டு, செகண்ட் மழைக்காலம் குளிர்கால கூட்டத்தொடர். ஸோ இப்போ வந்து January 28 ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு குடியரசு தினம் வருதுல்ல 26, அதுக்கப்புறம் 28 ஸ்டார்ட் ஆகி இது வந்து 2 ஃபேஸாக நடக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து January 2 to January 28 to February 13. செகண்ட் ஃபேஸ் வந்து March 9 to April 2. ஓகே, ஸோ இதில் வந்து February 1 வந்து நாத்திக் சண்டேன்றதுனால மேபி நெக்ஸ்ட் டே February 2 வந்து பட்ஜெட் தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வட்டாரங்கள் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து என்ன முக்கியமான நியூஸ் பார்த்தீங்கன்னா, சேம் நேற்று பார்த்தது தான். உடல் உறுப்பு தானத்தில் தமிழகம் இந்தியாவிலையும் தொடர்ந்து முதலிடம் இருக்குது. நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் உலக அளவில் வந்து இதுவரை 4 பிளேசஸில் தான் வந்து அபூர்வமான கிராஸ் ஹேண்ட் சர்ஜரி. ஓகே, கிராஸ் ஹேண்ட் சர்ஜரி நடைபெற்றிருக்கு. அதில் இந்தியாவில் 2 இடம். அந்த 2 இடமும் எங்கன்னா சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை தான். சரிங்களா? அது ஒரு இதுவாக கொடுத்துருந்தாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க என்னென்னு. ஓகே, நேற்று நம்ம ஒரு ஐடி சம்மிட் ஒன்று பார்த்துருந்தோம், யூமேஜின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட செகண்ட் டே நேற்று நடந்தது, வெள்ளிக்கிழமை. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுதான் சேம் 1 trillion நம்ம ரீச் பண்ணுவோம், அதை டார்கெட்டாக வச்சு பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா, இந்தூரில் ரீசெண்டாக ஒரு கழிவு நீர் குடிநீரில் வந்து சீவேஜ் கலந்து குடித்ததால் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ஆர்டிக்கலாக கொடுத்துருந்தாங்க. இதை வந்து ஒரு முன்னுதாரணமாக எடுத்து மற்ற மாநிலங்களில் அதை சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும். கரெக்டாக அதை ட்ரைனேஜ்லாம் கரெக்டாக போய் ஒரு இடத்துல சேர்க்குற மாதிரி கரெக்டாக பைப்லைன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு தூய்மையாக வச்சுக்கணுன்னு ஒரு எச்சரிக்கையாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஏன்னா இது அடிக்கடி நடக்குது, நம்ம ஊர்லேயும் சரி மற்ற மாநிலங்கள்லேயும் சரி, முக்கியமாக நார்த்தில் நிறைய நடக்குது. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா 16 துறைகளின் சேவைகள் வாட்ஸ்அப்பில் பெரும் வசதி தமிழக அரசு தொடங்கியது. ஸோ நேற்று என்னென்னா ஒரு ஜியோ சொல்லியிருந்தாங்க. என்னென்னா நம்ம அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் சேவை. ஓகே, வாட்ஸ்அப் சேவை ஒரு நம்பர் கொடுத்து இதில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா, ஸோ இதில் வந்து ஒரு 16 டிபார்ட்மெண்ட்ஸோட அசிஸ்டன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் வேணும், ஒரு இபி பில் கட்ட போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இதில் கட்டிக்கலாம். நெக்ஸ்ட் இந்து சமய அறநிலையத்துறையோட ஒரு டாக்குமெண்ட் ஏதாச்சும் உங்களுக்கு நீங்கள் என்ன அப்ளை பண்ண போகிறீங்க, உங்களுக்கு எதாவது ஸ்டேட்டஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த சாட்பாட் நம்பர் யூஸ் பண்ணி ஒரு ஏஐ சாட்பாட். ஓகே, ஒரு ஏஐ சாட்பாட் நீங்கள் யூஸ் பண்ணி அதோட சேவைகளை நீங்கள் வீட்டில் இருந்தே தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு பயன்பாடாக இதை கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் மேலும் பல சேவைகள் வந்து இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஐடி சம்மிட்டில் தான் நேற்று இதை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க.
யார் பார்த்தீங்கன்னா நம்ம பழனிவேல் தியாகராஜன் முன்னிலையில் மெட்டா நம்மளோட தமிழக அரசாங்கம் மெட்டா வாட்ஸ்அப்போட கம்பெனி மெட்டாவும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அடிப்படையில் இதை கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா. அடுத்து இந்தியாவின் முக்கிய ஏற்றுமதி தளமாக உருவெடுக்கும் சீனா, மத்திய அரசு தலைவர் தகவல். ஸோ இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணுற கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா சைனா தான் ஃபஸ்ட்டு. ஓகே, அதை கொடுத்துருந்தாங்க. லைக் கம்பேர் பண்ணியிருக்காங்க 2022 to 2023 எவ்வளோ இருந்தது, லைக் போன கேலண்டர் இயர் எவ்வளோ இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா April 2022 $10.28 பில்லியன் இருந்தது. அதுவே 2024-25 கம்மியாக இருந்தது. ஓகே, மறுபடியும் இது அதிகமாகிருக்கு. இது நிகழாண்டு ஏப்ரல் டு நவம்பரில் 12 இதுவாக அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. என்னென்னா இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ். தமிழகத்தில் 4 ஆண்டுகளில் 100 புதிய காப்பு வனங்கள் அறிவிப்பு. ஸோ தமிழக அரசு சார்பில் வந்து 2021 to 2025 இந்த பீரியடில் 100 காப்பு வனங்களை அதிகரிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ தமிழகத்தின் புவியியல் பரப்பளவில் 33% வனப்பகுதியாக மாற்ற வேண்டும் என்ற இலக்கோடு தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை இது பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா, இது பண்ணதால 100 காப்பு வனங்களை இன்க்ரீஸ் பண்ணதால நம்மளோட பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா 24.47 ஆயிருக்கு புவியியல் பரப்பளவு. ஸோ இது வந்து 33 நம்ம கொண்டு வரணும். எப்போனா லைக் 2030 அந்த மாதிரி ஒரு டார்கெட் வச்சு இது 33 நம்ம கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ வன உயிரின வாழ்விடங்கள், நீர்நிலைகள் ஆகியவற்றை பாதுகாப்புடன் சுற்றுச்சூழல் வழித்தடங்களை உறுதிப்படுத்தும் வகையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வனப்பகுதிகள் காப்பு வனங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஸோ வனப்பகுதியை இன்க்ரீஸ் பண்ணி அந்த காப்பு வனங்களை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, என்னன்னு நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அமெரிக்காவின் 500% வரி மசோதா இந்தியா வன்னிப்பாங்க. ஸோ நம்ம நேற்று பார்த்துருந்தோம், ட்ரம்ப் வந்து ஒரு பில் பாஸ் பண்ணியிருக்காங்க பார்லிமெண்ட்டில். ட்ரம்ப் அதுக்கு சைனும் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து இந்தியா அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. என்னென்னா, இதை வந்து நாங்கள் உன்னிப்பாக பார்த்துட்ருக்கோம். நம்ம ரஷ்யா கிட்ட வாங்குறது வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் அவங்கக்கிட்ட வாங்கிட்டுருக்கோம். ஸோ அது வந்து நீடட் தான், நம்மளோட தேவைக்கேற்ப தான் நம்ம வாங்கிட்டுருக்கோம். ஸோ இந்த 500% வரி மசோதா எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகுது என்ன ஏதுன்றதை நாங்கள் உன்னிப்பாக பார்த்துட்டே இருக்கோம். லைக் வி ஆர் இன் டாக்ஸ் வித் தெம் அப்படின்னு சொல்லிட்டு ரந்தீர் ஜெய்ஸ்வால் வெளியுறவு அமைச்சகத்தோட ஒரு செயலர் வந்து தெரிவிச்சிருக்காரு. சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேறு எதுவும் முக்கியமான நியூஸஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். நாளைக்கு பார்ப்போம் கைஸ். தேங்க்யூ.